மதுரை சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலம். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் சித்திரை திருவிழா ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை முன்னிட்டு தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் சுவாமி அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தனர். விழாவின் 10ஆம் நாளான நேற்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவின் 11ஆம் நாளான இன்று காலை திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக தொடங்கியது. தேரோட்டத்தை முன்னிட்டு மீனாட்சி அம்மனும் பிரியாவிடை சுந்தரேஸ்வரரும் அதிகாலையில் கோயிலிலிருந்து பல்லக்கில் புறப்பாடாகி கீழமாசி வீதி தேரடி பகுதிக்கு வந்தனர். அங்கு அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான பெரிய தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சமேதராகவும் சிறிய தேரில் சிறப்பு அலங்காரத்தில் மீனாட்சி அம்மனும் எழுந்தருளினர். காலை 6:30 மணிக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஹரஹர சங்கர மீனாட்சி சுந்தரர் என்ற பக்தி முழக்கத்தோடு சுவாமி மற்றும் அம்மன் தேர்களை வடம்பிடித்து இழுக்கத் தொடங்கினர். சிவபக்தர்கள் ருத்ராட்சையாலான சிவலிங்கத்தை தோளில் சுமந்தபடியும் பெண் பக்தர்கள் கைலாய வாத்தியங்கள் மற்றும் சங்குகளை ஊதியபடியும் தேரின் முன்பு சென்றனர். சுவாமி மற்றும் அம்மனின் தேர்கள் மதுரை நகரின் கீழமாசி வீதி, தெற்கு மாசி வீதி, மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதிகளில் வலம் வந்தது.